ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் growth up நீட் கோச்சிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் டெக்னிக்ஸுங்கிற சாப்டரில் வந்து பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸு, சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு ஆர் ரிங் காம்பவுண்ட்ஸ் சொல்லி பிரிக்கிறாங்க. ஏசைக்ளிக்னா வந்து என்ன வராது, ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வராது. அப்போ ஏசைக்ளிக் எது எக்ஸாம்பிள் ஈத்தேனு, ஐசோபியூட்டேனு, அசிட்டால்டிகைடு, அசிட்டிக் ஆசிடு இதெல்லாம் வந்து ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸு. இதே சைக்ளிக் காம்பவுண்ட்ஸுக்கு 2ஆக பிரிக்கிறாங்க. அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸை என்னவா பிரிக்கிறாங்க, திருப்பி 2ஆக பிரிக்கிறாங்க. ஹோமோசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸு, ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது நான் அரோமேட்டிக்னு சொல்லிட்டாங்க இதுலேயே வந்து. அப்போ அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு என்ன, நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்போ ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வந்து அதில் வந்து கார்பன் தான் என்னவாகும், ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சைக்ளோப்ரோப்பேனு, சைக்ளோஹெக்சேனு, சைக்ளோஹெக்சீனு. இதே ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் பார்த்தோம்னா வந்து கார்பன் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட்டம், ஒரு புது ஆட்டம் வந்து ஆட் ஆகிருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். இதே வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன, பென்சினைடு காம்பவுண்ட்ஸ், நான் பென்சினைடு காம்பவுண்ட்ஸ், ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லி பிரிக்கிறாங்க. பென்சினைடு காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, ஒரு பென்சின் ரிங் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ பென்சீனு, அனிலீனு, நாப்தலின் இதெல்லாம் என்ன இருக்கும், பென்சின் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கும். இதே நான் பென்சினைடுன்னு என்ன அர்த்தம், பென்சின் ரிங் ஃபார்மாக இருக்காது, அதுக்கு பதிலாக வந்து ஒரு கார்பன் ஆட்டம் வந்து என்னவாக இருக்கும், ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கும், அவ்வளோதான். இப்போ பென்சினிங்னா 6 இருக்கும், இதில் பார்த்தோம்னா 7 இருக்கும் கார்பன், ஓகேவா. அதனால் என்னது, இது பேர் ட்ரோபோன். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு புதுசாக ஒரு நியூ ஆட்டம் ஃபார்ம் ஆகிருக்கும், அது என்னது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸு. அப்போ எது, ஃபியூரானில் வந்து ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்குது, தியோஃபினில் வந்து சல்ஃபர் ஆட் ஆகிருக்குது, இதே பிரிடினில் வந்து நைட்ரஜன் ஆட் ஆகிருக்குது.